வணக்கம். ஓஷோ உலகம். தூய்மை பணியாளர்கள் இதில் நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம்ல. நம்மளை சுற்றி தூய்மை பணியாளர்கள் நிறையா பார்க்கும்போது இவங்க வந்து நம்ம குப்பை கூளங்கள் இதெல்லாம் அள்ளிக்கிட்டு அப்படியே வண்டியில் வச்சு அப்படியே தள்ளிக்கிட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டு இல்லாட்டி அந்த குப்பை கூளங்கள் நிறைந்த அந்த தொட்டிக்கு அருகில் இருந்து கொண்டு அந்த தொட்டிக்கு அருகிலேயே அமர்ந்து கொண்டு சாப்பிட்டு கொண்டு அதுக்கு பக்கத்துலேயே அவர்களுடைய வீடுகள் கூட இருக்கும். அந்த வீடுகளில் வசித்து கொண்டு இப்படியெல்லாம் நம்ம நிறையா பார்க்குறோம் இல்லையா. அப்போ சுத்திகரிப்பு தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எப்படி அவங்களுக்கு வந்து இந்த ஸ்மெல்லாம் வருது இல்லையா. நம்ம வந்து அப்படியே சில நேரங்களில் பார்த்தோம்னா அந்த குப்பைகள்லாம் அள்ளிக்கிட்டு போகக்கூடிய அந்த ட்ரக் இருக்குல்ல, லாரி, அந்த வாகனம் அப்படியே சாலையில் நமக்கு முன்னாடி போய்கிட்டு இருந்து அப்படின்னு நம்ம வந்து பின்னாடி பேருந்துலையோ எங்கேயாவது பயணம் செஞ்சு கார்லேயோ அல்லது இருசக்கர வாகனங்களையோ பயணம் செஞ்சு அப்படியே போகும்போது அந்த வாசனை இருக்குல்ல, அந்த கெட்ட நாற்றம் அது வந்தோடனே நம்ம பல பேர் அப்படியே மூக்கை பொத்திக்கிட்டு அப்படின்னு இருக்குல்ல, அப்படிப்பட்ட நிலையை தானே நம்ம பார்க்குறோம். நமக்கு வந்து அந்த ஸ்மெல் பழக்கம் இல்லை. அந்த ஸ்மெல் வந்து நமக்கு அந்நியமாக இருக்குது. எப்படிங்க இவ்வளவு கெட்ட நாற்றமாக இருக்குது, இதில் எப்படி இந்த மனிதர்கள் வாழ்கிறாங்க அப்படி இப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கிறோம் இல்லையா. அப்போ இந்த தூய்மை பணியாளர்களாக இருக்கிறவங்க அந்த கிட்டத்தட்ட இந்த மாதிரி குப்பைகள் கூளங்கள் நிறைந்திருக்கக்கூடிய பகுதியில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய மனிதர்கள், அந்த ஏரியாவில் வந்து அப்படியே நிறையா நடைபாதையில் வாழக்கூடிய மனிதர்களாக நிறையா பார்க்குறோம்ல, குடிசைகளில் வாழக்கூடிய மனிதர்களாக நிறையா பார்க்குறோம்ல. இப்போ கூவம் இருக்கு இல்லையா, கூவம் நதிக்கரையில் மனிதர்கள் வாழ்ந்து இப்போதும் அப்படியே குப்பை கூளங்கள் நிறைந்த இடங்களில், இப்போ சென்னையிலே கூட வந்து நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா வால்டாக்ஸ் ரோட், இந்த மாதிரி சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கத்தில், எக்மோர் பக்கத்தில், வட சென்னையில் இப்படியெல்லாம் பல பகுதிகளில் வந்து இப்போவும் மனிதர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய காட்சிகள்லாம் நிறையா பார்க்கலாம். அப்படியே வந்து அப்படியே பிளாட்ஃபார்மில் நடைபாதையிலேயே வந்து அப்படியே குளிப்பாங்க, நடைபாதையிலே சமையல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, நடைபாதையிலேயே சமையல் பண்ணிக்கிட்டு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு அப்படி இருப்பாங்க, நடைபாதையிலேயே வந்து அப்படியே துணி துவைச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே எந்த விதமான கவலைகளும் இல்லாமல் அப்படியே சிரித்து பேசி அதிலே அரசாங்கம் கொடுத்த ஒரு சின்ன தொலைக்காட்சி பெட்டி இருக்கும், அதில் வந்து திரைப்படங்களையோ பாடல் காட்சிகளையோ பார்த்துக்கிட்டு குதூகலமாக வாழ்க்கையை நடத்தி கொண்டு அப்படின்ற மாதிரிலாம் இருப்பாங்க. அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா குப்பை தொட்டிலாம் இருக்கும். அப்போ சாக்கடையெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும், அப்படியே குப்பை குளங்கள்லாம் நிறைஞ்சிருக்கும். அப்படியே இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து இதாக இருக்கும், என்ன இது எப்படி வாழ்கிறாங்க இப்படி, இந்த ஸ்மெல் வரலையா அவங்களுக்கு, இந்த ஸ்மெல்லையே எப்படி அவங்களால பக்கத்தில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, அந்த இடத்துல படுத்து தூங்கிட்டு இருக்காங்க, அந்த இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, அதை பற்றி கவலையே இல்லாமல் இருக்காங்க அப்படி இப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கிறோம் இல்லையா. உண்மையாக பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல் அவங்களுக்கு வராது, அந்த நறுமணமெல்லாம் வராது. இப்போ உங்களுக்கு வந்து அந்த அந்த அப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு பழக்கம் இல்லாதனால உங்களுக்கு வந்து அந்த வாசனை வருது, அதை நாற்றம்னு சொல்லி நீங்கள் உணர்றீங்க, கெட்ட நாற்றம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுது, நீங்கள் மூக்கை புத்திக்கிறீங்க. அவங்க வந்து அந்த சூழல்லையே வாழ பழகினவங்க, வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்க, எத்தனையோ ஆண்டுகளாக தலைமுறையாக அந்த சூழலில் அந்த சிச்சுவேஷனிலேயே அவங்க வாழ்ந்தவங்க. அதனால் அவங்களுக்கு வந்து அந்த நாற்றம்ன்றதெல்லாம் இருக்காது. அந்த மனம் வாசனை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நுகரக்கூடிய அந்த இதெல்லாம் அந்த சக்தியவே அவங்க இழந்துருப்பாங்க. இழந்து அந்த வாசனை வந்து கெட்ட நாற்றமாகவே அவங்களுக்கு படவே வராது. இப்போ கூவம் நதியே பக்கத்தில் ஓடிக்கிட்டு இருந்தால் கூட அந்த கூவம் நதி அவங்களுக்கு வந்து ஒரு கெட்ட நாற்றத்தை தராது. அவங்க வந்து அடாப்டேஷன் அக்கார்டிங் டு த சிச்சுவேஷன் அப்படின்னு சார்ல்ஸ் டார்வின் தியரி ஆஃப் எவல்யூஷன் பரிணாம கொள்கையில் சொல்கிறார்ல, அதை மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்க அடாப்ட் ஆகிட்டாங்க, அவங்கள ஒன்றுமே பண்ணாது. அது மாதிரி வாழ்க்கையில் வந்து ஓஷோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இதை உதாரணமாக காட்டி ஓஷோ சொல்கிறது என்ன அப்படின்னா, அதாவது அவங்க எப்படி அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அடாப்டாக போய் தங்களுடைய வாழ்க்கையில் வந்து அப்படியே நடத்தி அவங்களுடைய அன்றாட செயல்கள்ன்றது எல்லாமே நடந்துகிட்டே தானே இருக்குது. அவங்க வந்து அதை வந்து கெட்ட நாற்றம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படியே அவங்க அந்த இடத்த விட்டு ஓடியெல்லாம் போகலை. அந்த இடத்துல அப்படியே வந்து மூக்கை பொத்திக்கிட்டு இல்லாட்டி மூக்கை வந்து அப்படியே ஒரு இதை துணியெல்லாம் வச்சு மறைச்சி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நத்திங். அவங்க வந்து ஃப்ராங்காக எந்த விதமான தடைகளும் இல்லாமல் சுதந்திரமான மனிதர்களாக தான் இயங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதை உதாரணமாக காட்டி ஓஷோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல மனிதர்கள், பல இடங்கள், பல சூழல்கள் இருக்குல்ல, அந்த சூழல்களை பார்த்து நீங்கள் நடுங்கி பயந்துக்கிட்டு அப்படி இப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு காரியமும் செய்யவே முடியாது. துணிச்சலாக காலத்துக்கு வைங்க. அது எப்படி கூவம் நதி கரையில் வந்து அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்கல்ல, ஒரு கெட்ட நாற்றம் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் வந்து அவங்களுடைய வாழ்க்கை நடந்து கொண்டு இருக்கிறதுல அவங்க அதுக்கு அடாப்ட் ஆகிட்டாங்கல்ல, அவங்க எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் அவங்களுடைய வாழ்க்கை வண்டி தடையே இல்லாமல் ஓடிக்கொண்டு தானே இருக்கிறது. அதை போல் நீங்களும் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் முழுக்க 100% அப்படியே நீரில் வந்து அப்படியே முங்கி எந்திரியா அப்படின்றோம்ல, அது மாதிரி நீங்கள் மூழ்கி எந்திரிங்க, அப்படியே இரண்டரை கலந்துருங்க, அப்படியே நீங்கள் வந்து சங்கமமாகி விடுங்கள். அப்படி வந்து எதையும் தயங்கி கொண்டு பயந்து கொண்டு நடுங்கி கொண்டு
துணிச்சலற்ற போக்குடன் இருந்தீர்கள் என்றால் நீங்கள் எந்த காரியத்தையுமே பண்ண முடியாது. நீங்கள் பயப்படாமல், நடுங்காமல், துணிச்சலாக சிங்கமென புயலென சீறி எழுந்து செயல்படுங்க. செயல்பட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே செயல்பட நீங்கள் அப்படியே உங்களுக்கு அந்த விஷயங்கள் பழகி போயிடும். அந்த விஷயத்துக்கு நீங்கள் அடாப்ட் ஆகிடுவீங்க. அந்த விஷயத்தோடு நீங்கள் சமரசமாகி விடுவீர்கள். உங்களுக்கு சர்வசாதாரணமாக நீங்கள் பயந்து கொண்டு இருந்த காரியங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே இயல்பாகவே செயல்பட ஆரம்பித்து வரும், நடக்க ஆரம்பித்து விடும். நீங்கள் உங்களுடைய செயல்களை எந்த விதமான தடையும் இன்றி நித்தமும் தினந்தோறும் செய்து கொண்டே இருக்கலாம். அதனால் ஒரு சூழலை பார்த்து ஒரு பய உணர்வுடன் அதில் ஈடுபடலாமா வேண்டாமா, நமக்கு வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா, நாம் எப்படி சாதிக்க முடியும், சாதிக்காமல் போய் விடுவோமா, அழிந்து விடுவோமா, மண்ணோடு மண்ணாக மக்கி போய் விடுவோமா அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் மனசுக்குள்ளே நீங்களே கற்பனை பண்ணி கொண்டு இருந்தீர்கள் என்றால் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது, எந்த செயலிலும் ஈடுபட முடியாது, எந்த சாதனையும் வாழ்க்கையில் படைக்க முடியாது. எப்படி இந்த மனிதர்கள் வேறு வழியே இல்லாமல் இந்த இடத்தில் தான் வாழ வேண்டும், இந்த இடத்தில் தான் வாழ முடியும், இந்த இடம்தான் நமக்கு கொடுக்கப்பட்ட இடம், இந்த இடம்தான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இடம், இந்த இடத்தில் தான் நம்மளுடைய வாழ்க்கை வண்டி ஓட வேண்டும், இதை தவிர வேறு வழி இல்லை, இதை தாண்டி வேறு இடம் இல்லை, வேறு எங்கும் போக முடியாது. அப்படிப்பட்ட நிலை வந்த பிறகு இந்த தூய்மை பணியாளர்கள், இல்லாட்டினா சுத்திகரிப்பு வேலைகளில் ஈடுபட்டிருப்பவர்கள், சாதாரண பணியில் ஈடுபட்டு தங்களுடைய வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருப்பவர்கள், இப்படிப்பட்ட மனிதர்கள் அந்த சூழலுக்கு ஏற்றபடி தங்களை எப்படி மாற்றிக்கொண்டார்களோ, தங்களை எப்படி சமரசம் செய்து கொண்டார்களோ, காலப்போக்கில் அந்த சூழலும் அவர்களும் இரண்டர கலந்து எப்படி ஒன்றானார்களோ, அதே போல் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் முழுமையாக 100% அர்ப்பணிப்புடன் நீங்கள் ஈடுபட்டீர்கள் என்றால் நீங்கள் அந்த செயல்களுடன் இரண்டர கலந்து விடுவீர்கள். நீங்கள் பயந்து கொண்டிருந்த ஒவ்வொரு காரியங்களும் இயல்பாகவே நன்றாகவே நடக்கும். நன்றாகவே நீங்கள் அந்த காரியங்களை செய்வீர்கள். காலப்போக்கில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்தீர்களோ அந்த காரியங்களில் 100% உங்களால் வெற்றிகளை தர முடியும், ஆழமான முத்திரைகளை பதிக்க முடியும், நீங்கள் யார் என்பதை காட்ட முடியும், உங்களுடைய திறமை என்ன என்பதை மற்றவர்கள் புகழக்கூடிய அளவிற்கு செயல் வடிவில் உங்களால் நிரூபித்து காட்ட முடியும் அப்படின்றத மட்டும் ஓஷோ உறுதியான குரலில் கூறியிருக்கிறார். அப்போ ஓஷோ கூறின அந்த விஷயத்தை நான் படிக்கும்போதே இது ஆழமாக சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது மாதிரி என் மனசுக்குள்ளே பட்டுச்சு. எப்படின்னா, எந்த விஷயமே பழகத்தான் ஒரு விஷயத்தை நம்ம பழகுறோம்னு வச்சுங்களேன், பழகுனா தானே, செயல்பட்டால் தானே அது என்னன்றது நமக்கு தெரிஞ்சுக்கிறவே முடியும். நம்ம ப்ராக்டிஸே பண்ணாமல், அந்த செயல்லையே ஈடுபடாமல், அந்த செயலையே செய்யாமல், அந்த செயல் என்றால் என்ன என்று கூட தெரியாமல் அப்படி இருந்தோம் அப்படின்னா அந்த செயலில் எப்படி நீங்கள் சாதிக்க முடியும், அந்த செயலில் எப்படி முத்திரை பதிக்க முடியும், அந்த செயலில் எப்படி நீங்கள் உங்களை இரண்டராக கரைக்க முடியும், உங்களை அப்படியே இரண்டர கரைந்து சங்கமமாகி அப்படி ஈடுபட்டால் மட்டும்தானே அந்த காரியத்தில் உங்களால் சாதனைகள் செய்ய முடியும். வரலாற்றில் இடம் பிடிக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய அளவில் உங்களுடைய திறமையை முழுமையாக வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் எப்படி இந்த மனிதர்கள் எப்படி சூழலுக்கு ஏற்றபடி தங்களை மாற்றிக்கொண்டார்களோ அதே போல் உங்களுக்கு கிடைத்திருக்க வாய்ப்புகளை, சந்தர்ப்பங்களை சிறிது கூட இழந்து விடாமல் அந்த வாய்ப்புகளை முறைப்படி பக்குவமாக உங்களுடைய வளர்ச்சிக்கு பயனுள்ள வகையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால் எப்படி இந்த மனிதர்கள் எப்படிப்பட்ட சூழலிலும் தங்களை பொருத்தி கொண்டு வாழ்க்கையில் செயல்பட்டு சிரித்த முகத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, சந்தோஷ பெருக்குடன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ, கெட்ட நாற்றம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம்ல, அந்த கெட்ட நாற்றம் இருந்தால் கூட அந்த கெட்ட நாற்றம் என்பதை உணரக்கூடிய சக்தியையே இழந்து அந்த ஃப்ராக்ரன்ஸ், ஃபீலிங் த ஃப்ராக்ரன்ஸ் அப்படின்ற, ஃபீலிங் த ஸ்மெல் அப்படின்ற ஒரு அந்த ஆற்றலே இல்லாமற் போய் அந்த சூழலுக்குள் தங்களை பொருத்தி கொண்டு சூழலுக்கு ஏற்றபடி தங்களை மாற்றிக்கொண்டு எப்படி சந்தோஷத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அதே போல் நீங்களும் உங்களுடைய செயலில் 100% இரண்டர கலந்து பல வெற்றிகளை தர முடியும், பல சாதனைகளை புரிய முடியும். அது அப்படிப்பட்ட சாதனைகளை நீங்கள் புரிய வேண்டும், செய்ய வேண்டும், வரலாற்றில் இடம் பிடிக்க வேண்டும் என்று ஓஷோ கூறியதை நான் உங்களுக்கு கூறுகிறேன்.